ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. எஸ், எம்எஸ் தோனி இண்டக்டட் இன் ஐசிசிஸ் ஹால் ஆஃப் ஃபேம். என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க சொல்கிறேன். அது ஐசிசி அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு வருஷமும், சில டைம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அச்சீவ்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க இவங்க அந்தந்த டீமுக்குன்னு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்கறது. அண்ட் எம்எஸ் தோனி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கேப்டன் கேம் ஹஸ் எவர் சீன் கூட சொல்லலாம். ஆமாம், அவரோட டாமினன்ஸ் ஆகட்டும், த வே ஹி கண்டக்டட் ஹிம்செல்ஃப், ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்லி கேப்டன் டு வின் ஆல் ஐசிசி ஒயிட் பால் டோர்னமெண்ட். 2007 T20 வேர்ல்ட் கப், 2011 ஒன் டே நேஷனல் வேர்ல்ட் கப் at Mumbai, and Champions Trophy in 2013 in England. இதெல்லாம் சம் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட் இன் ஒயிட் பால். ஆல் ஃபார்மேட்டும் ஜெயிச்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, 2009 இந்தியாவை டாப் ஆஃப் த ரேங்கிங் கொண்டு போய் டெஸ்ட்டில் நம்பர் 1 ஆக்குனார் எம்எஸ் தோனி. 2009 350 ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாடிருக்காரு. 10,773 ரன் அடிச்சிருக்காரு. 90 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிருக்காரு. 98 T20s விளையாடிருக்காரு. அச்சீவ்மெண்ட்டு. அண்ட் வலி இது சொல்கிறது. எம்எஸ் தோனி 538 இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடிருக்காரு. எல்லா ஃபார்மேட்டும் சொல்கிறேன், டெஸ்ட்டு, ஒன் டே, T20. இதில் சிஎஸ்கே சம்மந்தப்படுத்தவில்லை. சிஎஸ்கேக்கும் ஆல் ஆஃப் ஃபேமுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. T20 ஃப்ரான்ச்சைசி லீகு, ப்ரைவேட் லீகு, அதனால் சிஎஸ்கே பற்றி எதுவும் பேசலை. அது ஒரு அச்சீவ்மெண்ட் தனியாக வச்சுட்டு அது மற்றபடி மற்றவங்கள கொண்டாடலாம்ல. 17,226 ரன்ஸ் எடுத்திருக்காரு அமங் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். 16 100 அடிச்சிருக்காரு. 829 பேர் இருக்கார் விக்கெட் கீப்பராக. நினச்சி பாருங்கள், 829 கேட்செல்லாம் விட்டுருக்காங்க சில கீப்பர். அந்த அளவுக்கு இவரோட டாமினன்ஸ் வாஸ் தேர். இதே சீசனில் இப்போது தோனி மட்டும் இல்லை, கிராம் ஸ்மித் அண்ட் ஹஷிம் ஆம்லா, சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், அவங்களையும் ஆல் ஆஃப் ஃபேமில் இன்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேத்யூ ஹைடன், அவர் இல்லாமையா, அவரும் டேனியல் விட்டோரி, இவங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அலாங் வித் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி ஃபேமஸ் ஃபார் இஸ் யூனிக் பிளேயிங் ஸ்டைல், டாக்டிக்கல் கேப்டன்சி, எந்த நேரத்தில் சமூகத்தை புத்தி எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம், யார் டெத்தோரு, யார் பின்செட்டர், இதெல்லாமே இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. டிஆர்எஸ் ஆகட்டும், அவரே சொன்னார் இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம், ஹானர்ட் செட் எம்எஸ் தோனி டு ரிமெம்பர் மீ அலாங் வித் ஆல் அலாங் கிரேட் பிளேயர்ஸ் இன் ஹால் ஆஃப் ஃபேம் அக்ராஸ் ஜெனரேஷன் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா டீம்லேயும் முக்கியமான கிரிக்கெட்டு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்காக ஹால் ஆஃப் ஃபேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் என் பேர் வந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் பெருமைப்படுறேன்னாரு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எத்தனை ஐபிஎல் கப்பு ஜெயிச்சாலும் அது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதில் ஓவர்சீஸ் பிளேயர் வச்சு ஜெயிக்கிறது. அதனால் அது இது போட்டு குழப்பக்காது. இன்னும் சில ரெக்கார்டை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மோஸ்ட் ஸ்டம்பிங் 123 டைம்ஸு. ஆமாம், மோஸ்ட் மேட்சஸ் ஆஸ் அ கேப்டனாக மட்டுமே 200 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு இந்தியா அமங் ஆல் 3 ஃபார்மேட். எம்எஸ் தோனி தான் அன்கன்வென்ஷனல் விக்கெட் கீப்பிங் ஸ்டைல். அவரே பார்த்துட்டு திடீர்னு தேர்ட் மேன் பக்கம் பார்த்துட்டு இப்படி பால் போட்டு ரன் அவுட் பண்ணுவார். இதெல்லாம் யூனிக் ஸ்டைலு. அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அன்கன்வென்ஷனல் ஷாட்டை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. மட்டும் இல்லை, விக்கெட் கீப்பர்னா பவர் ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸும் தேவைன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் மட்டும் தான் பண்ணணும், இல்லைனா அது கீழே வர பேட்டிங் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்ததுக்கப்புறம் தான் விக்கெட் கீப்பிங்னா பேட்டிங் பண்ணணும் பேருக்கு அப்படின்னு நினச்சாங்க. ஆடம் கில்கஸ்ட், ஜெஃப்ரி டூஜான், இவங்களாம் சொல்ல ஒப்பீனியன் தர முடியும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 148 வர்சஸ் பாகிஸ்தான் அடித்தார் ஃபைசலாபாத். இது வரைக்கும் பேசக்கூடிய அது ஒரு இது ஸ்கோரு. அந்த மேட்ச் ஜெயித்தோம், சீரீஸை ஜெயித்தோம். அப்புறம் 76 நாட் அவுட் வர்சஸ் இங்கிலாந்து இன் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சில் சொல்கிறேன், அந்த சீரீஸும் ஜெயித்தோம். ஒன் ஆஃப் த கேம்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ப்ளஸ் லீடர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் அப்படி சொல்லலாமா? எஸ், எம்எஸ் தோனியை புகழ்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. முன்னாடி யார் யார் சார் இண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பீங்க. தோனி 11th இந்தியன் பிளேயர். இதுக்கு முன்னாடி 10 பிளேயரை இண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆல் ஆஃப் ஃபேமில். அது யார் யாருன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிஷன் சிங் பேடி, அவர் தான் வெரி குட் ஸ்பின்னர். அப்புறம் கபில் தேவ், அப்புறம் கவாஸ்கர், அப்புறம் அனில் கும்ப்ளே, ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், வினோத் மன்காட், அப்புறம் 2 விமன் கிரிக்கெட்டரும் ஆட் பண்ணாங்க. டயானா எடூஜி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் 1976 to 1993 விளையாண்டாங்க இந்தியாவுக்காக. ஷி வாஸ் அ வெரி குட் பிளேயர். ஸோ அவங்கள இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டு டேவிட், அவங்க ஆஃப் ஸ்பின்னர், பெஸ்ட்டு ஆஃப் ஸ்பின்னர் உமன் கிரிக்கெட்டர் எவர் ப்ரொடியூஸ்டு பை இந்தியான்னு சொல்லலாம். 182 விக்கெட் எடுத்தாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்டு. இந்த
இது வரைக்கும் வந்த 10 பிளேயர் இது. 11வது தான் எம்எஸ் தோனி. ஹார்திக் பாண்டியாலாம் எப்போ வருவார் தெரில. நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வருவார் ஹார்திக் பாண்டியா? 12th வருவாரா? தெரிஞ்சுக்கலாம்ல அதெல்லாம். சிஎஸ்கே பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அதை பற்றி வேணும் நிறைய வீடியோ அதிலே போட்டிருக்கோம். இன்டர்நேஷ்னல் கேமுக்காக உள்ள ரெகக்னிஷன் இது. ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டு சொல்லுங்கள். எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். உங்களோட மெமரி பவர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பொறுமையாக பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.